அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் அதுவலால் மற்றது வந்து இப்படி அகல் எடுத்து சொல்கிறபடியா அப்படியான இதுவலால் கொஞ்சம் வந்து நாங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறோம் இதை பற்றி இருக்க கதைப்பமெண்டா இந்த விஷயம் சம்மந்தமாக கதைப்பமெண்டபடி தான் வந்திருக்கோம். அதாவது எங்களோட பாட்டுக்கு தானே நாங்கள் போகிறோம். ஏன்னா எங்களுக்கு ஒருத்த ஒரு இதுவுமே இல்லை. அப்படி இருந்து நாங்கள் சப்போர்ட் ஒன்றுமே இல்லை. நாங்கள் எங்களோட குடும்பத்தில் நடக்கிறத சும்மா நாங்கள் போட்டுக்கொண்டு இருக்கோம் தான் எங்களோட இது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக செய்யறா ஒரு ஹெல்பிங் வீடியோ தான், அவ்வளோ தான் செய்யறாங்க. நம்ம இல்லாட்டி எங்களோட வீட்டில் வந்து இப்போ தம்பின்ற பர்த்டேயோ இந்த பர்த்டேயோ இல்லாட்டி ஏதாச்சும் விசேஷமோ இல்லாட்டி யாராச்சும் வெளிநாட்டிலேருந்து சும்மா தம்பி அங்கே இப்போ நாங்கள் நார்மலாக அடுத்து வந்த காரணம் இப்போ என்ன சொல்கிறோம் வீடியோ வந்து இப்படி போகுது. அதாவது இப்போ ஒன்றை விட்ட நாலு பேர் அப்படி தான் போடுறது வீடியோ. இன்றைய கூட வீடியோ என்ன வீடியோ எடுக்கிறேன்னு கூட நான் அப்போ கொஞ்சம் பார்ப்போம் பொறுத்து. இனிமேல் வந்து நம்ம என்ன நாங்கள் போடுறதுன்னா 100% இதை நான் கொண்டு நடத்துவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் தான் எது இருந்தாலும் நான் தான் செயற்படணும். வணக்கம். ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்கே மன்னிக்கிறோம் எங்களோட வீட்டு பள்ளியில் வந்து அம்மா நானும் இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளாக வந்து உடம்பு வந்து சரியில்லை. அப்போ அதனால் வந்து இப்போ ஒரு சில வீடியோவுக்கு வந்து அம்மா வாரையில் நேற்று கூட உண்மைக்குமே அம்மாலேருந்து அப்பாலேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மன வருத்தம் ஒன்று வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. அதாவது எங்களுடைய வீட்டில் இருக்கிற பின்னுக்கு இருக்கிற தென்னம்புள்ளியை வந்து தரிச்சு போட்டுங்க. மீனம்மா தரிச்சு போட்டவே சரி வராதானே, வட்டி போட்டேன் நாங்கள் கௌதம் இப்போ வீ எடுத்து கொண்டு கேட்டவன் அதை பார்த்து கொண்டு சொல்கிறான், அம்மா இனிமே தானே நல்லா முளைக்குமா உண்டு. ஆனா என்ன சரி வராது. பெருசா குடுத்து வந்தாலும் தண்ணி போடும் சொல்லல. அது பெருசா காய்க்கிறதுக்கு சாத்தியக்கும் வீட்டுல ஒரே சேர்ந்துறது தெரியாது. ஓகே, அப்ப நீங்க என்ன மாதிரி வீடியோவுக்கு என்ன மாதிரி நீங்க வார பிளானுகள் என்ன மாதிரி இடசுவத்துல தான் மாறீங்களா? நீங்க எடுங்க வீடியோ. நேற்று கூட நானும் தம்பி தான் வந்து எடுத்துனாங்க. என்னத்தை போடுறது அது சரி. ஓகே, அது இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து எங்களுடைய யூடியூப்பில் இருக்கிற வீடியோவில் வந்து நாங்கள் ரெகுலராக வந்து போடுற வீடியோவில் வந்து ஒரு பக்கம் இருக்க எங்களுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்து கொஞ்ச நாளாக வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்தாலும் சரி தான், இப்போ உள்நாட்டில் இருந்தாலும் சரி தான், கோளுக்கு மேலே தெரியும் தானே. இப்போ ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து நடக்குது. அப்போ அவங்களுமே வந்து எடுத்துலாம் கதைச்சிருந்தாங்க. மிகுமே அதை பற்றி கதைக்கிறதுக்கு இது இல்லை, நம்ம அது அவங்க இது பார்த்து கொள்ளுவாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் மனம் கஷ்டமாக கிடக்குது. என்னென்னு சொல்கிறோம், என்னென்னு கதைக்கிறேன்னே தெரியாமல் கிடக்கு, அப்படி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மெயினாக வந்து ஒரு என்னத்துக்காண்டி வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் வந்து சொல்கிறதுக்கு முன்னே வந்து எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கினீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம், இன்றைக்கு இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கு என்ன நான் சொல்லுவோம், எங்களோட மகன் திருமண நாள். இன்றைய வந்து அண்ணாண்ட அனிவர்சரி. அதாவது எத்தனை வருஷம் நீங்கள் தெரியல, 4 வருஷத்து அனிவர்சரி. அப்போ சும்மா நார்மலாக வந்து அண்ணாக்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நம்ம அது ஒரு பக்கம் இருக்க. இப்போ என்ன வீடியோ வந்து நாங்கள் எடுக்க வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எங்களுடைய வீடியோ, அதாவது நாங்கள் என்ன வீடியோ இப்போ இனிமேல் வீடியோ போடணுமென்று நாங்கள் முடிவெடுத்துருக்கிறோமே நம்ம. அதாவது இப்போ என்ன வீடியோண்டா இப்போ யோசிச்சு நாங்கள் ரெகுலராக வந்து எங்களோட வீட்டில் வந்து நடக்கிற சமயம் அது மட்டும் இல்லாமல் வந்து எங்களை அண்ணாகண்ட காணி வீடியோ வந்து இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஏன்னாடா இன்னும் வந்து வேலை வந்து ஃபுல்லாக வந்து ஆரம்பிக்கல. அதாவது மேலுக்கு வந்து அந்த சீட்டு அந்த அதுகள் வந்து கொஞ்சம் விசாரித்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் வந்து அமையலை. நம்ம மரம் சீட்டுகள் வந்து விசாரித்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் வந்து அமையலை. அப்போ அது வந்து அது செய்யாதபடியே நாங்கள் காணி வீடியோ கூட வந்து போடாமைக்கான காரணம் வந்து சொல்லிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல போகிறீங்களே உங்களோட வருத்தங்களுக்கு சொல்லுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு வளமையாக இருக்கிற வருத்தம் தானே, ஓகே, அப்படி இருக்கேங்க. இப்போ என்னென்னு சொல்கிறது, இப்போ எங்களோட வீடியோவில் வந்து இப்போ முக்கியமாக நாங்கள் ஒரு கதைக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஹெல்பிங் வீடியோ வந்து செய்ய போகிறதுன்னு சொன்னாங்களானே. அப்போ அந்த வீடியோ வந்து இப்போ கொஞ்சம் இப்போ ஒரு சிலர் வந்து இப்போ கதைச்சிருக்கிறாங்க. அதாவது வீடியோ வந்து நாங்கள் போட வேண்டாமன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதுவும் வந்து இப்போதைக்கு வந்து நாங்கள் செய்ய மாட்டோம். அதாவது இப்போதைக்கு வந்து செய்ய மாட்டோம், கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்குது. அதாவது இப்போ கொஞ்சம் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கும்.
இப்படி எல்லாம் சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் வீடியோ எல்லாம் வருது. அதாவது நாங்கள் அதை வந்து நாங்கள் சுட்டி காட்டி கதைக்கல. அப்போ அப்படி இருக்க வந்து இப்போ பாட்டுக்கு நாங்கள் என்ன சும்மா நார்மலாக வந்து ஏதாச்சும் இப்போ வளமையாக நாங்கள் என்ன செய்கிறோமோ அதைத்தான் வந்து இப்போ ரெகுலராக வந்து நாங்கள் செய்ய போகிறோம், வீடியோ வந்து எடுக்க போகிறோம். அதாவது செய்யலாம், இதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி நாங்கள் வச்சுட்டு இனி நாங்கள் சும்மா சமையல் அதுக்காண்டி அதை விடுவோம் அப்படி ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் சும்மா கதைக்கிறவங்க கதைக்கிறோம், என்ன பிரச்சனை நாங்கள் அதை வந்து விட மாட்டோம். அதாவது எங்களுக்கு உண்மையிலே எங்களோட மனம் ஓகே இருந்தால் சரி. மற்றபடி நாங்கள் இப்போதைய பாட்டுக்கு என்னென்னா இப்போ தொடர்ந்து இப்போ நான் ஒரு வவுனியாவுக்கு போனதுலேருந்து இன்னுமே வந்து நான் ஒரு வீடியோ வந்து போடல. அதாவது இப்போ சுவிஸ்ல இருந்தோ இல்லை இப்போ என்னத்துல எங்கேருந்து வந்தவங்களாம்மா ஒரு அக்காவோட அன்றைக்கு ஒரு வீடியோ ஒன்று வந்தாங்க எடுத்தோமே, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? எங்கேயோ பழையிலையோ இங்கேயோ போய் எடுத்துட்டாங்க, சுவிஸ் நாட்டில் இருந்து. நான் சுவிஸ்லேருந்து தான் வந்தவங்க. அப்போ அவங்களுமே எனக்கிட்ட கதை ஒன்று சொல்லியிருந்தாங்க, தம்பி உங்களோட வீடியோவுமே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களோட கதை பேச்சுவல் எங்களோட அம்மாக்கெல்லாம் இந்த வயசு போனவங்க, அங்கே சங்கட அம்மாக்கள்லாம் வயசு போனவங்க அப்பாக்கள் இருக்கிறாங்க. உண்மைக்குமே உங்களோட அந்த சின்ன என்னென்னு சொல்கிறேன் ஒரு குறும்புத்தனமான ஒரு பேச்சுவல், சின்ன பிள்ளைன்ற ஒரு தனமான பேச்சுவல் அப்படியெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நாங்களுமே வந்து உண்மையிலே இப்போ யூடியூப்ன்ற ஒன்று துவங்கிட்டோம். அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நாங்கள் கண்டென்ட்டாக வந்து போட்டே தான் ஆகணும், போட்டால் தான் எங்களுக்குண்டே ஒரு கொஞ்சம் வருமானம் இருக்குது. அப்போ அது வந்து ஈட்டிக்கொள்ளலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது, இப்போ நாங்கள் வீடியோ வந்து இப்போ நாங்கள் ஒன்றை விட்ட ஒரு நாள் அப்படித்தான் வந்து போடுறது. உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வேலையில் அது மட்டும் இல்லாமல் சும்மா வேறு வீடியோவில் வந்து இல்லாட்டியுமே இல்லை அம்மாக்களுக்குமே வந்து இப்போ வருத்தங்க கொஞ்சம் இருக்கிறபடியே அதுக்கான ஃபுல்லான இந்த பெரிய பெரிய வருத்தங்கள் இல்லை. இயற்கை அது சும்மா நார்மலாக இருக்க வேண்டியது, எல்லாருக்குமே இருக்க வேண்டியது தானே. அப்படி இருக்க இப்போ தங்கச்சியாக்கள் இப்போ வீடியோ வந்து இப்போ பெருசாண்டு வந்து மூவ் இல்லை. அப்போ நாங்களுமே வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ இப்போ நல்ல வீடியோ இல்லைன்னா நாங்கள் தொடர்ந்து வந்து வீடியோ எடுப்போமே. நம்ம அப்படியே எடுக்கிற இது வழி இருக்குது. இப்போ மெயினாக வந்து நாங்கள் என்னென்னா இப்போ நீங்கள் கூட நீங்கள் சொல்லலாம் உங்களோட கருத்தின்படி இப்போ நாங்கள் எது நல்ல என்ன வீடியோ போட்டால் நல்லா இருக்கும், பார்க்குறது என்ன விருப்பம் அப்படின்னு நீங்கள் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்களுமே அதுக்கேற்றமையே வந்து ஒரு நல்ல வீடியோ வந்து எடுத்து போடுவோம். பாட்டுக்கு கொஞ்சம் சமாளிச்சு ஏதாச்சும் செய்யத்தானே வேணுமே. நம்ம வெளியில போறதா இருந்தாலும் நீங்கள் நடந்தான் போகலாமா, வர மாட்டேன் ஃபங்க்ஷன் என்று சொன்னா தான் நான் வீடியோவில் வந்து கலந்து கொள்ளுவேன். இல்லாட்டி நானே வெறும் கௌசியன் அவர் மகன் தான் கடைசியாலும் தான் என்னென்ன செய்யலாம். நாங்கள் இருக்கிறதான் செய்து சமாளித்து செய்யலாம். இப்போ பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கமென்று சொல்லலாம். அவ்வளோது வந்து என்ன செய்யறேன்னு கூட எனக்கு கூட தெரியாத ஒரு அப்டேட்டா இருக்கு. என்னன்னு சொல்றது கொஞ்ச நாளா வந்து ஒரு என்னன்னு சொல்றது ஒரு என்னென்று சொல்றேன்டே தெரியாங்க. அவ்வளோத்துக்கு வந்து இப்படி கொஞ்சம் போய்கொண்டு இருக்குது. பார்ப்போம், நாங்கள் என்ன தொடர்ந்து பார்ப்போம். விட போறது இல்லை, நாங்கள் செய்வோம் தான். கொஞ்ச நாள் போகட்டும், கொஞ்ச நாள் போடும். அதுக்கு அந்த பயமோ எதுவுமே இல்லை. நாங்கள் எங்கட கடமையை வந்து செய்து கொண்டே போவோம். அது வந்து 100% உண்மை. உண்மைக்குமே இவ்வளோ பேர் வந்த இடத்துல சொன்னா தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், எல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் செய்வோம் கொள்வோம்ண்டு. அப்போ அதுக்கமே வந்து நாங்களுமே இருக்கிறோம். சரி ஓகே. அப்படி இருக்க வந்து இப்போ என்னென்னு சொல்றது சொல்கிறேன்டே எனக்கு தெரியாமல் கிடக்கு. அவ்வளோதுக்கு வந்து கதைக்கலாதோ அப்படி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கட பாட்டுக்கு தானே நாங்கள் போகிறோம்மா, ஏன்னா எங்களுக்குண்ட ஒரு இதுவுமே இல்லை. அப்படி இருந்து நாங்கள் சப்போர்ட் ஒன்றுமே இல்லை. நாங்கள் எங்கட குடும்பத்தில் நடக்கிறத சும்மா நாங்கள் போட்டுக்கொண்டு இருக்கோம். அவ்வளோதான் எங்களோட யூடியூப் சேனல் இது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புரிம்பா செய்யறேன்னா ஒரு ஹெல்பிங் வீடியோ தான், அவ்வளோதான் செய்யறாங்க நம்ம. இல்லாட்டி எங்கட வீட்டில் வந்து இப்போ தம்பின்ற பர்த்டேயோ எந்த பர்த்டேயோ இல்லாட்டி ஏதாச்சும் விசேஷமோ இல்லாட்டி யாராச்சும் வெளிநாட்டிலேருந்து சும்மா தம்பி அங்கே இங்கேன்னு போகிற அப்படியான ஒரு வீடியோ ஏதாச்சும் ஒரு இப்போ அம்மாக்களை கூட்டி கொண்டு போய் அப்படியே ஏதாச்சும் வீடியோ வந்தால் தான் நாங்கள் எடுக்கிறோம். மற்றபடி வந்து எங்களுக்கு ஒருத்தருமே இது இல்லை. அப்படி இருந்தும் என்னன்னு சொல்றது சில விஷயங்களை வந்து கதைக்க கூடாது. நாங்கள் வாயால் வந்து செயற்படுத்துறது நல்லது என்ன. அதுக்காண்டி வந்து வாயால் சொன்னா தான் அவங்களுக்கு கிட்ட ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அவங்கள நம்பி நாங்கள் என்ன சொல்ற அவங்களுக்கு ஒரு இதாக கதைப்ப முடியல. செயலாலே வந்து அதெல்லாம் செய்யலாம். அது வந்து 2ஆம் கட்டம். சரி ஓகே. அப்படி இருக்க இப்போ நாங்கள் நார்மலாக அடுத்தது வந்த காரணம் இப்போ என்ன சொல்கிறாங்க வீடியோ வந்து இப்படி போகுது. அதாவது இப்போ கொஞ்சம் ஒன்றை நாளத்தில் அப்படி தான் போடுறது வீடியோ. இன்றைய கூட வீடியோ என்ன வீடியோ எடுக்கிறேன்னு கூட தெரியாமல் இருந்தாங்க. அப்படியே ஓகே இந்த ஒரு காய்ப்பம்ன்றது அப்படியே தான் நானும் அம்மா வந்து நிற்கிறோம். என்னென்னு சொல்கிறது வேறு என்னத்தை சொல்கிறது உண்மைக்குமே அப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களே என்னத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன சாப்பிட்டீங்களே சாப்பாடு வேற என்ன சொல்றது உண்மைக்குமே
என்னென்னு சொல்கிறோம் உண்மையிலே எங்களுக்குன்றது ஒரு யூடியூப் தான். யூடியூப் இல்லாட்டி சத்தியமாக என்னென்னு சொல்கிறது எங்களோட இந்த நிலைமையெல்லாம் ஏதோ ஒரு நிலைமைக்கு வந்துருக்கு வேணாம்மா. என்னெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா, அவ்வளோத்துக்கு இதாக இருந்திருக்கு. மிகவே எங்களோட எவ்வளோதான் என்னதான் பிரச்சனை நடந்தாலும் எங்களோட யூடியூப் இந்த ஒன்றை நாங்கள் கைவிட மாட்டோம். அது எக்காரணம் கொண்ட என்னதான் நடந்தாலும் தலையே போனாலும் கைவிட மாட்டோம். சொன்னால் பிறந்தானே இதுலேயும் சரி புறவாடல் பிறந்தானே அதை நாங்கள் சொல்லி கொண்டு போகிறோம் தான். அதுதான் நாங்கள் எங்களுக்கு இது சரி இல்லைன்னா கூட அப்படியே கைவிட்டுறாரு. எப்போவும் வந்து எங்கள்கிட்ட யூடியூப் சேனலை வந்து கைவிட மாட்டோம். அது அந்த நிறுவனம் வந்து கைவிட்டால் மட்டும்தான் கைவிடுவோம். வேறு வழியில் வந்து ஒரு இதாலையுமே வந்து நாங்கள் கைவிட மாட்டோம். ஏதோ ஒரு வீடியோ வந்து நாங்கள் போட்டுக்கொண்டே இருப்போம். அதாவது எங்களுக்குன்ற ஒரு இன்கம் வர மாதிரி அப்படி நாங்கள் அதை போட்டுக்கொண்டே இருப்போம். அது ஒரு இதில் ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது. வேறு என்ன சொல்கிறது உண்மைக்குமே இப்போ ஒரு சிலர் வந்து எங்களோட கதைக்கிறாக்கள் வந்து சொன்னாங்க தம்பி சில நேரத்தில் உங்களோட வீடியோ வராமல் இருக்கும். இப்போ நாங்கள் யோசிக்கிறாங்க என்னத்துக்காண்டி வராமல் இருக்கு. அந்த அக்காவெல்லாம் லண்டனில் இருக்கிற அக்கா ஆகிடுச்சா தம்பி சில நேரத்தில் உங்களோட வீடியோ 1-2 வராமல் இருக்கும். சில அடிப்பேன் நான் போகணும் உங்களுக்கு அடித்தா சில நேரத்தில் ஆன்சர் பண்ணேன். சில நேரத்தில் ஆன்சர் பண்ணி சொல்லுவீங்களா இப்படி இப்படி என்று சொன்னால் அப்போ நான் ஒரு சில வருஷம் நாங்கள் சொல்கிறோம் இதால தான் வீடியோ வந்து போடையில் இல்லைன்னு சரின்னு சொல்லி அப்போ தொடர்ந்து தாங்கள் பார்க்குறாக்களுக்கு தங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குமா. ஓகே அந்த டைமுக்கு வந்து வீடியோ வரும். ஆனால் அந்த டைமுக்கு வந்து வீடியோ வராட்டி ஒரு அடுத்த நாத்து அந்த மெசேஜ் வந்தால் கூட தங்களுக்கு கைனம் தானே இருக்கா கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு திருப்பி பார்ப்போம்னா மேனம் பெறுமா. இதுண்டா உடனே தங்களுக்கு இந்த பார்க்க தங்களுக்குமே ஆசையாக இருக்குது. அது உங்களுக்கு தானே நல்லதுன்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. உண்மைக்குமே அவங்க சொல்கிறா சரி 100 விதம் வந்து சரி சொல்லினேன் அப்படி அவங்கள்ட்ட ஒரு சிலட்ட ஒரு கருத்தின்படி தான் இந்த வீடியோ வந்து அமையுது. அதாவது என்னென்னு சொல்கிறாங்க இப்போ டெய்லி வந்து போடுறது வந்து எங்களுக்கு வந்து 100 வீதம் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஒரு நன்மை என்ன எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு 100 வீதம் நன்மை என்று தெரியும். நாங்கள் ரெகுலராக வந்து ஒரு வீடியோ 30 நாளுண்டா 30 நாள் கிட்ட மாதிரி நாங்கள் வீடியோ போட்டோம்னா அது எங்களுக்கு வந்து 100 வீதம் நன்மை ஏன்னா நன்மைன்னு சொல்லிக்கொள்ளலாம். அப்போ அவங்களுமே அதைத்தான் இப்போ ஒரு சில இப்போ 4-5 பேர் இப்போ கதைச்சா கூட இப்போ சொல்லுவாங்க. அதை தான் சொல்லுவாங்க தம்பி நீங்கள் டெய்லி வந்து வீடியோ பாருங்க அப்போ தான் வந்து எங்களுக்கு பார்க்குறாக்கள் கூட ஒரு ஆசையாக இருக்குமா. இப்போ என்னென்னு சொல்கிறேன் தம்பி டெய்லி போடுறான் அப்போ தங்களுக்குமே பார்த்து சும்மாண்டாலும் பார்க்கணுமென்ற ஒரு ஈர்ப்பு கொண்டு இருக்குமென்று சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்குமே வந்து 4 நாள் போடல அன்றைக்கு உண்மைக்குமே நான் அந்த கெடிங்கில் கூட பார்த்துருப்பீங்க சரியான ஒரு அப்சைட்டாக போட்டுது. கொஞ்சம் சுச்சுவேஷனால் வந்து வீடியோ போடே இல்லை. உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது சத்தியமாக என்னென்னு எனக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடந்ததா கூட அவ்வளோத்துக்கும் நான் வந்து நான் யோசிச்சுக்கவே மாட்டேன். என்னது இதை விட பெருசாக நினைக்கிறேன் என்னது இல்லை கண்டிப்பாக உண்மை இருக்கா கூட அந்த ஆக்சிடென்ட் இருக்க நானும் தம்பி விழுந்தோம் பிரிசனமாக ஆகணும் பெருசாக நாங்கள் யோசிக்கல. நான் ஒளிம்பி பார்த்தா நம்ம எல்லாம் ஓகே இருக்கு சின்ன காயம் வந்துச்சு அது கூட இவ்வளோத்துக்குலாம் யோசிக்கல. ஆனால் அந்த 4 நாள் வந்து நான் வீடியோ போடலைன்றதுக்கு வர சரியான முறைக்கு ஒரு அப்சைட் அப்படி ஒருத்தர் யாரோட கதைச்சாலுமே எனக்கு அந்த மைண்ட் செட்லாம் இருக்குது. டெய்லியாக நாங்கள் போட்டுக்கொள்ளும் அப்படித்தானே ஒரு சூழ்நிலையில் வரந்தானே அப்படியான நேரங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளத்தானே வேணும். அது எல்லாத்தையும் நாங்கள் மைண்டில் தூக்கி போடக்கூடாது. அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் அதுவலால் மற்றது வந்து இப்படி அகல் எடுத்து சொல்கிறபடியா அப்படியான இதுவலால் கொஞ்சம் வந்து நாங்கள் ஒரு என்னென்னு சொல்கிறோம் இதை பற்றி இருக்க கதைப்பமெண்ட் தான் இந்த விஷயம் சம்மந்தமாக கதைப்பமெண்ட தான் வந்திருக்கு. அதாவது டெய்லி போடுற வீடியோ அந்த ஒன்றா போடுறோம் உங்களுக்குமே நாங்கள் தொடர்ந்து வந்து போடணும். இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ டெய்லி போடுறபடியா எங்களுக்குமே நல்லதுன்னு நான் முதலே சொல்லியிருப்பேன். அப்போ தானே டெய்லி போட்ட நல்லது தானே நாங்கள் போடுறோம். நாங்கள் உண்மையில பெருசாக இந்த சமையலை கொஞ்ச நாளாக போட்டு வந்துடுறாங்க அப்புறம் கொஞ்சம் விட்டுட்டு இப்போ சும்மா இப்படி தானே போடுறோம் நாங்கள். அப்போ வேறு என்ன சொல்கிறது உண்மைக்குமே பார்ப்போம் நாங்களுமே ட்ரை பண்ணுறோம் தொடர்ந்து வந்து வீடியோ போடுவோம். கொஞ்சம் காலம் அதான் கொஞ்சம் என்னென்னு சொல்கிறது தடங்களாக இருக்குது கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. சில சுச்சுவேஷன் எல்லாம் வந்து சொல்லிக்கொண்டு இல்லை சொல்ல இல்லாது. அப்போ கொஞ்சம் பார்ப்போம் பொறுத்து இனிமேல் வந்து நம்ம இனிமேல் நாங்கள் போடுறேன்டா 100 வீதம் இதை நான் கொண்டு நடத்துவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குண்டா. நான் தான் எதுண்டாலும் நான் தான் செயற்படணும். வேறு வழி எங்களுக்கு இந்த இது இல்லை. நான் முதல்ல சொல்லியிருப்பேன். இப்போ நான் என்ன விஷயம் பண்ணாலும் நான் தான் செய்யணும். அப்போ அதுக்கமே வந்து நான் ஒரு ஆள் வந்து கொஞ்சமாக நகர்ந்து தான் போகலாம். இன்னொரு பழமொழி ஒன்று சொல்லுங்க அப்படின்னா பண்ணிட்டு ஊற பாயும் தண்ணி தான் சரி பாயம்னா நினைக்கிறோம். ஓகே அதை சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் எங்கள் வீடியோ வந்து முடிப்போமே நம்ம சும்மா நார்மலாக காய்ச்சி நாங்கள் இதில் ஏதாச்சும் புள்ள சரி என்ன வந்து மன்னிச்சு கொள்ளுங்க. நான் ஏதாச்சும் கதைச்சிருந்தோம்டா ஓகே இதோட வந்து எங்களுக்கு கதை கேட்க இல்லை இருக்கேக்க திருப்பி ஒரு கதை கொண்டு கதைக்க போகிறோம். அதான் சிம்பிளாக முடிச்சிட்டோம். அதாவது நாங்கள் வீடியோ நாங்கள் சும்மாங்கிற விஷயத்தை தான் நாங்கள் இதில் எடுத்து பயந்து கொண்டோம். அதாவது இவ்வளோ நாள் வந்து வீடியோ போடல அதோட அவங்க வந்து எடுத்து எல்லாம் கதைச்சதை வரைய தம்பி டெய்லி போடுறபடியா நல்லது அப்படி இப்படியா சும்மா நார்மலாக எடுத்துனாங்க. ஓகே இதோட வந்து ஆனால் இப்போ பகலில் வந்து வீடியோ வந்து எடுக்க ஃபோன் நிற்கல. இந்த மதியத்தில் வந்து எடுக்க வந்து ஃபோன் நிற்கிது என்னதுக்காண்டி அது வெயிலுக்கு. ஓகே ஸ்வீட் அக்கா கூட்டி கொண்டு விட்டேன் ஃபோன் வந்து 2 கண்டே இருக்குது 2 ஒரு மாதிரி எடுத்து முடிச்சாச்சு. ஃபோன் கொஞ்சம் இதாக தான் போயிருக்கு கொஞ்சம் நல்லா ஃபோன் வந்து
அதை நாங்கள் ட்ரை பண்ணுவோம். வேற என்ன டெய்லி வீடியோ போட்டால் தான் சரி வரும், இல்லாட்டி சரி வராது. சரி ஓகே, இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே எங்களுக்கு ஒரு ஆதரவு ஒன்று தந்தீங்கன்னா உண்மைக்குமே சப்போர்ட்டாக இருக்குமே. நம்ம வேற என்னத்தை சொல்றது, எங்களுக்குன்ற ஒரு ஆதரவு வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு ஆதரவு, வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் வீடியோ வந்து மறக்காம வந்து டெய்லி வந்து ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணினாலே போதும். மற்றபடி டெய்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வகையில் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். சரி, இதோட வந்து எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கு வேலை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பெறும். இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்ளும். பயட்டுங்கம்மா.